ஹே ஹாய் ஆல் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல் எல்லாம் ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தப்போ டே அவுட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலி அன்றைக்கி வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எந்த வீடியோஸும் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியல ப்ராப்பராக. ஸோ தட் நான் அன்றைக்கி என்ன ப்ராசஸ் செஞ்சனோ ஸோ தட் அதை வந்து நான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அது வந்து என்கிட்ட எங்கள் வீட்டுக்கு போகிற வழி. ஸோ அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து வீடியோவில் போடலாம் அப்படின்னு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி என்னால் வீடியோவே போட முடியல. அட் த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ தட் அது ஓகே, நான் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருந்தேனோ அது மட்டும் அன்றைக்கி போஸ்ட் பண்ணினேன். ஸோ இன்றைக்கி அப்டேட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஆயில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, பெப்பர்மெண்ட் ஆயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யுது. ஸோ அது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, ஆனால் அது வந்து நான் ஹெட்டேக்குக்கோ இல்லை அந்த லெக் பெயின் ஜாயின் அந்த இதுக்கு வந்து இஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னா அது நான் இன்னும் கொஞ்சம் செக் பண்ணணும். ஸோ எதுக்கு வந்து ரொம்ப 100% ரிசல்ட் கொடுக்குது இம்மீடியட்டாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு அரிப்பு என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸாக வந்து எனக்கு உள்ளங்கால், அதாவது அந்த பாதத்தில் வந்து அரிச்சிட்டே இருந்தது. பயங்கர அரிப்பு. என்னால் அன்றைக்கி வந்து இருக்கவே முடியல, அதாவது நடக்கவே முடியல என்னால். ஸோ அந்த டைமில் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே, நம்மக்கிட்ட தான் நம்ம தான் ஒரு ஆயில் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, அதை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் அது எடுத்தது வச்ச உடனே சீரியஸ்லி சொல்கிறேன், அந்தளவுக்கு இஃபெக்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அரிக்கவே இல்லை. பட் ஆனால் அதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 டைம் டேப்லெட் போட்டோமோ, ஸோ அதே மாதிரி தான் நம்ம அந்த ஆயிலையும் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அது போக மற்றபடி எஃபெக்ட் எல்லாமே நான் காலையில் நான் அப்ளை பண்ணேன். அண்ட் தென் டில் ஈவினிங் வரைக்குமே எனக்கு அந்த அரிப்பு எடுக்கல. பட் ஆனால் அது வந்து சப்ரஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னால் வந்து அதை அக்செப்ட் பண்ண முடியல. நான் யோசித்து ப்ரிப்பேர் பண்ணது ஒரு ஆக்டிவுக்கு, பட் ஆனால் அது ரிசல்ட் கொடுத்தது வேற ஒரு ஆக்ஷனுக்கு. பட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. என்னால் அதை ஃபைனலைஸ் பண்ணவுடனே எனக்கு என்னோடய ஹாப்பியை வந்து சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்தேன். ஏன் எனக்கு அவ்வளோ ஹாப்பி அப்படின்னா, இது என்னோடய ஃபர்ஸ்ட் வந்து மெடிசன், நானாக வந்து ரெடி பண்ணுற மெடிசன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஸோ தட் அதை வந்து நேற்று வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் ஷேர் பண்ண முடியல. ஸோ தட் நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் அது போக பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லரிங் கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி போயிட்டுருக்கு. அந்த பொண்ணும் சூப்பராகவே லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிள் வந்து கம்மியாக இருந்தது அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கிளாஸ் வரும்போதே. பட் இப்போ வந்து அவங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக வந்து பிக்கப் ஆகிட்டாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் அது போக வேறு பெரிய அப்டேட் எல்லாமே ஒன்றும் கிடையாது. ஸோ ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய மம்மிக்கு வந்து ரெடி பண்ணுற ப்ளவுசஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்குது டைமு. ஸோ தட் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் அது போக நான் அந்த ஆயில் போட்டு ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் ஆயில் போட்டோன்னே இன்னொன்று நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் அது போட்டதுக்கப்புறம் அது என்றைக்கு வந்து நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த ஜார்க்குள்ளே போட்டேனோ, ஸோ அன்னையிலேருந்து சுத்தமாக வெயிலே கிடையாது, சுத்தமாக வெயிலே இல்லை. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்துடுச்சு, ஃபார்ம் ஆகிடுச்சு. நமக்கு தெரியும் இல்லையா, நார்மலாக நம்ம வந்து ஒரு பாட்டிலில் ஏதாச்சும் ஒன்று போட்டு அடைச்சி வச்சோம் அப்படின்னா, சம் எக்ஸாம்பிள் வந்து ஊறுகாய். ஸோ இந்த ஊறுகாயில் எப்படி பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ தட் நான் அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக போடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ அதோட ரா ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதை ஃப்ரெஷ்ஷாக நான் ரெடி பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு நான் ஃபைனல் அப்டேட் கொடுக்குறேன், ஓகேங்களா. தட்ஸ் இட். இந்த பேக்கிங் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பல்க் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ தட் எல்லா அப்டேட்டையும் வந்து நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, பாய், see you in the next video.